மர்மதேசம். வடையை திருடிக்கொண்டது திருடிக்கொண்டு பறந்தது போனது ஒரு மரத்தில் சென்று காயில் இந்தது உட்கார்ந்தது. அப்பொழுது ஒரு குள்ள நரி வந்தது. அண்ணே 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 அண்ணே, நம்ம பழையனூர் மிட்டா மகன் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கா. ஒரு பார்ட்டி கொடுத்தா சீமை சரக்கு. அதான் நீ கொஞ்சம் அண்ணே ரொம்ப பசியாக இருக்கு, சாப்பாடு போகிறீங்களா? அடிய வெள்ளி, அவனுக்கு சாப்பாடு போட்ட தெரியும் சரி. ஏண்டா, ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா செய்துட்டு வர துப்பு இல்லை, உனக்கு சாப்பாடு கேட்குறா. சாப்பாடு மடப்பயலை. இல்லை கட்டையா, இருடா வர்றேன். ஏண்டா, உன்னை என்ன சொல்லி அனுப்பிச்சா நீ இப்படி வந்து நிற்கிற? இல்லாத்தா வந்து என்ன வந்து போய் உன்னை சீமா தண்ணி போட பழையனூர் அனுப்பல. வட்டி பணம் வாங்கத்தான் அனுப்பிச்சேன். வட்டி பணம் வாங்கிட்டு வந்தியா இல்லை போதையில் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துட்டியா? வெள்ளி, அவனுக்கு நீ இன்னைக்கு சோறு போடக்கூடாது. எனக்கு தெரியாம மறைச்சி வச்சு போட்ட உன் தங்கைக்காலை ஒடிச்சு அடுப்பில் சொருவிடுவேன். ஆமாம், ஏண்டி நிற்கிற? போடி உள்ள. இந்த பாரா, வட்டி பணத்தை நீ வாங்கியாந்து கொடுத்தாதான் உனக்கு இந்த வீட்டில் சோறு. அத்தா, ஆனாலும் இது ரொம்ப அநியாயம். நான் உன் மவன் என்கிட்ட இவ்வளோ கராரம் நடந்துக்கிற. நமக்கு தான் சொத்து எக்கச்சக்கமாக இருக்குல்ல, நொல்ல வட்டி பணத்துக்கு இந்த அலட்டுறிய. டேய், 1 4 ஆகணும், 4 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். யாருக்கிட்ட? இந்த பேச்சுக்கிட்ட. இதுக்கு இடைஞ்சலா மகனோ மகளோ யார் வந்தாலும் வெட்டி போட்டுருவேன். ஏண்டா, கருப்பு கோயில் வாய்க்கா தண்ணிய நம்ம வயலுக்கு திருப்பி விட சொன்னனே, திருப்பி விட்டையா? இதுக்கு யோகிதை இல்லை. உனக்கு என்னடா வாய்? வெறும்பாயில. ராசு, நீ போய் படி. அது காகத்தை பார்த்து, நீ ரொம்ப அழகாயிருக்கிறாய், ஒரு பாட்டு பாடு என்று. நிறுத்துடா, இவன் வேற என்னமோ பெரிய படிப்பு படித்து கலெக்டர் ஆக போற மாதிரி. ஏலே மொட்டை,
என்னத்தா? வாடாங்க மம்முட்டி இருந்து கிளம்புடா. நீ ஏன்டா நிக்கிற? போய் கொட்டிக்க. ஆத்தா இந்த ராத்திரில எங்க ஆத்தா? சொன்னாதான் வருவீங்களா? போடா. சரி ஆத்தா. லாண்டர் எடுத்துக்கோ, கருப்பு கோயில் வரைக்கும் போகணும். இந்த ராத்திரிலையா ஆத்தா? ஆ ஏலே, ராத்திரியில் போனால் தான்டா நம்ம வயலுக்கு தண்ணியை திருப்பி விட முடியும். ஊர் பார்க்காது. ஆனா கருப்பு பாக்குமே ஆத்தா. கருப்பாவது வெளுப்பாவது. வாடா போய் தண்ணியை பாய்ச்சிட்டு வருவோம். ஊத்து தண்ணி பொது தண்ணி அதை நம்ம வயல்ல மட்டும் பாய்ச்சனா ஊர்க்காரங்க வெட்டுவிடுவாங்க. எவண்டி என்ன வெட்டுறேன் அதையும் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் அந்த கோயில் நிலமும் என் பாட்டை விட்டு சொத்து. ஒரு காலத்துல தானே, இப்ப இல்லையே. இப்போ நீ என்னை என்னடி பண்ண சொல்ற? இழுத்து போத்திக்கிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்கடின்னு சொல்றியா? இந்தாடி போய் முதல்ல அது வாயை மூடு. ஒட்டையா பிறந்தப்பவே கள்ளிப்பாலை ஊற்றி சாகடிக்கலான்னு நினச்சேன். என்னமோ வெளுப்பா போச்சேன்னு இறக்கப்பட்டு விட்டு வச்சேன். அது என்னடான்னா இப்போ கத்தியே என் உசுரை வாங்குது. மொட்டை வாடா. போட்ட விடுங்க அண்ணே, இதெல்லாம் இனிமேல் சொல்லியா திருந்த போகுது? இதோட லொல்லு தாங்காம தான் எங்கள் அப்பாரே இதை விட்டு ஓடிட்டாரு. சாப்பாடு போடுறீங்களா அண்ணே? கருப்பு தான் இவங்களை காப்பாற்றணும். டாக்டர், 20ஆம் நம்பர் பெட்ல இருந்து பேஷண்ட் இறந்து போயிட்டாரு. சரி, டாக்டர் மதனகோபால்கிட்ட சொல்லி கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ண சொல்லு. உறவுகாரங்கிட்ட பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிடு. அவங்க உறவுக்காரங்க யாரு, என்ன அட்ரஸ் எதுவுமே தெரியல சார். 20ஆம் நம்பர் 20. ஓ எஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மயங்க கிடந்தாருன்னு சொல்லிட்டு ரவுண்ட் டேபிள் மெம்பர்ஸ் அட்மிட் பண்ணாங்களே. கேஸ் ஃபைலில் ஏதாவது பேர் இருக்கா? சத்யநாராயணா. பேரை கேட்டு எழுதினீங்களே, அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்க கூடாது. அவர் என்ன பாஷையில பேசினார்னே புரியல சார். அது என்னமா அது பை மாதிரி? வந்து 4 நாள் ஆச்சு, பையன் கிழி வைக்கல சார். எடு. எடுக்கவே முடியல சார். அதுக்குள்ளேயே ரெகர் மட்டும் செட் ஆயிடுச்சு. சரி வா, நான் பார்க்குறேன். இவ்வளோ ஈஸியாக வருது. அவர் உங்ககிட்டே கொடுக்கணும்னு வச்சிருந்தார் போல இருக்கு. என்ன உள்ள புஸ்தகம்லாம் இருக்கு? சரி, ஏதாவது அட்ரஸ் இருக்கா பார்க்கலாம். என்னம்மா இது, என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காரு? ஆர்டிஸ்ட் போல இருக்கு. பாடி யாராவது கிளைம் பண்ண வர வரைக்கும் மார்ச்சுரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. சரிங்க டாக்டர்.
The age of Kali will last. கலியுகத்துக்கு 44 லட்சம் வருஷமா? The great one will ride a white horse around Lemuria after its death. என்ன எப்ப இவர் பார்த்தாரு? போன ஜென்மத்தில் என் பேர் கோஜனனா? என்ன ரீனா இன்னைக்கு ஆஃபா? உனக்கு தான் எஸ்டடி பண்ண போயிருந்தேன். அங்கே அரவிந்தை பார்த்தேன். நேற்று நானும் டாக்டர் நந்தாவும் சேர்ந்து உன்னை ரொம்ப ரேக் பண்ணிட்டோமா. அதுக்கு அவன் வருத்தப்பட்டு இதை கொடுத்தாச்சான். டு அ வெரி ஸ்பெஷல் பர்சன், டு அ வெரி ஸ்டூபிட் பர்சன் இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும். ஏண்டி உன் மனசில் என்ன தானே நினச்சிருக்க? சொல்லி தொலையேன். நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுடி. என்ன டயலாகா? இல்லை, என்னோட மென்டல் லாக். அடடா அடடா, டயலாக், மென்டல் லாக். ஆஹா, நீ பேசாமல் சினிமாவில் வசனம் எழுத போகலாம். இதோ பாருமா, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நேரடியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீயும் நேரடியாக பதில் சொல்லு. நீ அரவிந்த லவ் பண்ணுறியா இல்லையா? இப்படி தனி குனிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சே எஸ் ஓ நோ. எஸ் அண்ட் நோ. நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கேன்டி. ஐயோ, இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஹவுஸ் சர்ஜன் ஹாஸ்டலில் கொலைன்னு பேப்பரில் வரும். ரத்னா, ஐ ரியலி ஹேட் யூ ஃபார் திஸ் ரத்னா. என் மேலே எனக்கே சில சமயத்தில் வெறுப்பாக தண்டி இருக்கேன். எனக்கு நானே ஒரு புதிராக இருக்கேன். போதும் 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 போதும், மறுபடியும் டயலாக். இதை பாரு ரத்னா, நான் உன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்கிட்டயாவது சொல்லலாம்ல. எதை பற்றி? எதை பற்றியா? நீ அரவிந்த லவ் பண்ணுறியா இல்லையான்றதை பற்றி. வார்ட்ரோப்ல வச்சிருக்கியே இந்த அருவாள் படத்தை பற்றி. இதுக்கே இப்படி பயந்து சாகுறன்றதை பற்றி. ரீனா, நீ என் நிலைமை புரியாமல் பேசுகிற. அப்படி என்னடி உன் நிலைமை? அதையாவது சொல்லி தொலையேன். நான் எங்கள் குலதெய்வம் கருப்பண்ணசாமியோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. வாட்? ஆமா ரீனா, இது எங்கள் குடும்பத்துக்கே இருக்கிற சாபக்கேடு. சாபக்கேடா? உன் காதலை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கே இந்த ஸ்டோரி. சொல்லு சொல்லு. இல்லை ரீனா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ எங்கள் ஊருக்கு தான் வரணும். ரைட், கிளம்பு போகலாம். இப்போவே வா. பின்ன எப்போ? டியூட்டி லீவு எல்லாம். அங்கே போனா உன் காதலுக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடலாம்ல உன் சாமி கிட்ட. ரத்னா மேடம் ஃபோன் ஊர்லேருந்து. ஆ, ஹலோ ரத்னா ஹியர். ரத்னா, நான் ராஜேந்திரன் பேசுறேன். சொல்லு ராசு, என்ன விஷயம்? ரத்னா, நீ கொஞ்சம் ஊருக்கு வந்துட்டு போனா நல்லது. ஏ, என்னாச்சு? நம்ம ஊர்ல திருட்டு போச்சு. நம்ம வீட்லயும் சுத்தமா வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க திருடனுங்க. ஐயோ, என்ன சொல்ற ராசு? ஆமா ரத்னா, நீ ஒரு 8 ஊருக்கு வந்துட்டு போனா ஆத்தாவுக்கும் ஆறுதலா இருக்கும். நானும் இப்பதான் ஊருக்கு வரலான்னு பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உன் ஃபோன் வந்தது. நம்ம சாமி கிட்ட எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. ஒரு வகையில இந்த திருட்டுக்கு காரணமே கருப்புசாமின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்ற நீ? கொஞ்சம் விவரமா சொல்ல. போன்ல விவரமா சொல்ல முடியாது ரத்னா, நீ நேர்ல வந்துட்டு போயேன். சரி, நான் 10 மணி பஸ் கிளம்ப வரேன். நீ பஸ் ஸ்டாப்க்கு வந்துடு. சரி. ஊர்ல திருட்டு போயிடுச்சா? அப்புறம் என்ன, உடனே கிளம்ப வேண்டியதானே? எங்கடி லீவ் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்க. என்னமோ ஃபோனில் யாரு உங்கள் அண்ணா தானே? ம், அவர்கிட்ட 10 மணி பஸ்ஸில் வரேன்னு சொல்லிட்டு இப்படி உம்மன் இருக்கே. சொல்லிட்டேன்.
ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறேன். ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா லீவு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்காம நீயே கிடைக்காதுன்னு சொன்னா எப்படி? நம்ம செட்டு பாலாவோட பாட்டி செத்ததுக்கே டீன் லீவ் தரலையாம். டீன் வரைக்கும் எதுக்கு போற? நம்ம டாக்டர் நந்தா கிட்ட கேட்டு பாரு. அவரும் இந்த லீவ் விஷயத்தில் ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. கொஞ்சம் இரு வரேன். தோட்டக்கராமங்கலம். தோட்டக்கராமங்கலம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உனக்கு இப்போ டியூட்டி இல்லையே, வெறும்னு விஷ் பண்ண வந்தேன்னு சொன்னால் நம்புற மாதிரி இல்லை. என்ன அப்ளிகேஷன்? அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க? அப்ளிகேஷன் தானே. விஷயத்துக்கு வா, என்ன வேணும்? எனக்கும் ரத்னாக்கும் லீவு வேணும். லீவுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைம்மா. என் பொட்டியை தேக்காத. அனாவசியமாக லீவ் போட்டு உங்கள் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லு. என்ன டாக்டர் நீங்க? என்ன நேத்து தான் ரத்னா அரவிந்த் காதலை அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ உங்க காதலுக்கு தடையா இருக்கிற கருப்புசாமியை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலானா லீவு தர மாட்டேன்றீங்களே. என்னது? இவங்க காதல் கதையில் ஒரு வில்லன் இருக்கானா? யார் அது கருப்புசாமி? ரத்னாவோட முறப்பையனா? இல்ல இல்ல, கருப்புசாமி இந்த நூற்றாண்டின் இணையற்ற நீதி தேவன். வெண்குதிரை ஏறி பவனி வரும் ஏழை பங்காளன். தோட்டக்கார மங்கலத்தின் காவல் தெய்வம். என்ன வளர்ற? வளரல, உண்மை. அந்த சாமி பர்மிஷன் தந்தா ரத்னா அரவிந்த லவ் பண்ணிடுவா. அந்த கிராமத்துல காது குடையணும்னா கூட இந்த சாமியோட பர்மிஷன் கேட்டு தான் காது குடைவாங்க. மீறி யாராவது தப்பு பண்ணாங்க, அருவாள் எடுத்து ஃபிஷ் ஒரே வெட்டு, அவ்வளவுதான். எந்த ஊர் சொன்ன? தோட்டக்கார மங்கலம். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? இந்த 20th செஞ்சுரிலையும் இப்படி ஒரு கிராமமானா? என்ன பண்றது, எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரை நம்புறாங்களே. எவ்வளவு நாள் லீவ் வேணும்? டாக்டர் நந்தா, are you all right? எவ்வளவு நாள் வேணும்? Just 4 days போதும். Granted. டாக்டர், are you okay? I said granted. போயிட்டு வா. Thank you. என்ன டாக்டர் நீங்க லீவு தர மாட்டீங்க, அடம் பிடிப்பீங்க, சண்டை பிடிக்கலான்னு பார்த்தேன். சொதப்பிட்டீங்களே. எல்லாம் ஒரு பயம்னு வச்சுக்கோங்க. நான் நம்ப மாட்டேன். எனிவே, thank you. ரீனா, ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரி மம்மி.